விஷயத்தையும் ரசனையோடு ஒரு அன்போடு பார்க்கக்கூடிய ஒரு நபர் தனிப்பட்ட ஒருவருடைய பெயரை சொல்லும்போது அல்லது ஒரு கட்சியின் பெயரை சொல்லும்போது ஏன் அவ்வளவு கோபம் அல்லது அவ்வளவு வெறுப்பு, என்ன காரணம்? அது வெறுப்பு இல்லை, அது கோபம் இல்லை, அது என்னுடைய ஆதங்கம். ஒருத்தர் ஒரு நாடை கெடுத்துட்டு இருக்கும்போது, ஒரு ஜனநாயகத்தை கெடுத்துட்டு இருக்கும்போது, என்னுடைய சக மனிதனை, என்னுடைய இன்னொரு சக இந்தியனை புண்படுத்தும் போது ஒரு அந்த மாதிரியான ஒரு தார்மீகம் கோபம் வராம வேற என்ன வரும்? அதுதானே வரணும். அழுத்தமான கோபம், அது ஒரு அழுகை, அது ஒரு ஆதங்கம். மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. 10 வருஷத்துல என்னெல்லாம் மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 10 வருஷத்துல நிறைய மாறி இருக்குங்க. ஏர்போர்ட் மாறி இருக்கு. மாறி இருக்குன்னா யார் கை மாறி இருக்குன்னு பார்க்கணும். அதானே கை தானே மாறி இருக்கு. என் நண்பன் சார் ஏர்போர்ட் மாறி இருக்கு. ஏர்போர்ட் மாறலடா, கை மாறி இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. உள்ளவா ஒரு காஃபி சாப்பிடுன்னு. 300 ரூபாயா காஃபி? என்ன? ஆமா, அந்த காசு அதானிக்கு தான் போகுது, நாட்டுக்கு வரல. அந்த மாதிரி மாற்றங்கள் தான் நடந்திருக்கு. சமீபத்தில் ராஜஸ்தான்ல நடந்த கூட்டத்தில் பிரதமர் சிறுபான்மையினரை குறிப்பிட்டு பேசிய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தேர்தல் ஆணையம் அது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் புகார் வந்திருக்கு, நாங்கள் அது தொடர்பாக ஆலோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கண்ணு கருத்தலையா இல்லை காது கேட்கலையான்னு தெரியல. ஒரு திருடனுடைய கம்ப்ளைண்ட் ஒரு திருடனுக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. ராஜஸ்தான்லயோ யூபிலயோ இந்த பிரதமர் பேசிட்டு இருக்காருல்ல, அந்த மன்னர் உள்ள நடுங்கிட்டு இருக்காருன்னு தெரியுது. இவ்வளவு கேவலமா பேசுற இந்த உலகத்துல எந்த நாயகனையும் நான் பார்க்கல. அதாவது மல்லிப்பூன்னா அதுக்குள்ள இந்த மல்லிப்பூ மனம் தான் வரும். மன்னர்கிட்ட இருந்து அசிங்கமான மனம் வருது, அது அவருக்கு உள்ள இருக்கிற மனம். அதனாலதான் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை இந்த காக்கா கதையெல்லாம் சொல்லுவானுங்க தெரியுமா? நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, நீ சாப்பிடலன்னா சொல்லும் அதோ பூச்சி வந்துடுதுன்னு, அந்த மாதிரி பேசுறாரு அவரு. காங்கிரஸ் இவங்க எதிர்கட்சி எல்லாம் உங்களுடைய தங்கத்தை எடுத்து உங்களோட தாலியும் அறுத்து எத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்களாப்பா. உங்க வீட்டில் 2 வீடு இருந்தா ஒரு வீடை வாங்கி எந்த முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்களாப்பா. இப்படியா இவன் தலைவனா? இவன் ஒருத்தன், இவன் ஒரு மன்னனா? ஹமாரா பரிவாரங்கிறான். நாட்டை பிரிக்கிற வேலையெல்லாம் பாக்குறாரு அவரு. சப்கி சாத் சப்த விகாஸ். 2 நாக்கு, ஒரு நாக்கு பொய் சொல்லுது, மற்ற நாக்கும் பொய் சொல்லுது. கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை, இடி ரைடு, அதே போல் இன்கம் டேக்ஸ் ரைடு, இது போல நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது தொடர்பா ஏதாவது அச்சமோ அல்லது இருக்கா? எனக்கே வந்துச்சு ரைடு, எனக்கே வந்துச்சுல்ல. எனக்கு சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடி மீடியா அனுப்புனாங்கல்ல, ஏன்பான்னு கேட்டது லீக் ஆயிடுச்சோம். சரி, நான் இப்ப வந்திருக்கேன், என்கிட்ட ஒண்ணும் இல்ல, இதை லீக் பண்ணுவீங்களா? அதை லீக் பண்ண மாட்டாங்களாம். ரைடு பண்ணானுங்கல்ல, என்னாச்சான்? பண்ணுவானுங்க வாய மூடுறதுக்கு. நான் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படிதான் அவங்களுக்கு இன்னைக்கு எவன் மேல ரைடு ஆச்சுன்னு பாருங்களேன். 90% உள்ள போலியே. 90% குற்றவாளிகள் மேல ரைடு போய் அந்த 90% குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ள போல, பாஜகக்குள்ள போயிட்டானுங்க. அங்க போன ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க அவங்க. இந்த குற்றவாளிகள் எல்லாம் உள்ள வந்து கிளீன் ஆயிட்டு வெளியே வந்துடுவாங்க. வாஷிங் பவுடர், நிர்மா, கொஞ்சம் வெக்கம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கணும்ல. முள்ள மாதிரியே, ஒரு கேப் மாதிரியே, ஒரு திருடனை எல்லாத்தையும் அவங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு நான் ஒரு பாருன்னு பேசிட்டு இருக்காரு. பாருங்க, நான் சொல்லணுமா? இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ நிகழ்ச்சியில கூட 2-3 பேர் கேட்ட விஷயம், யாரு மாற்று அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? முதல்ல இவனை மாத்து, அதுக்கப்புறம் வருவாங்க யாராவது. அதுக்குன்னு இவனை தாங்கிட்டு இருப்பீங்களான்னு கேக்குறேன். எதுக்கு அந்த பிரச்சனை? முதல்ல இவனை மாத்து, இவரே இருக்கு, அதுதானே உன்னுடைய உரிமை. 1000 பேர் இருக்கான், எதுக்கு ஒருத்தையே வரணும்? 10 பேர் வரட்டும், அந்தந்த மாநிலத்திலிருந்து ஒருத்தன் இருக்கட்டும். அதுதானே இந்த நாடு. மொத்தம் இந்தியாவுக்கு எதுக்கு ஒரு தலைவன் வேணும்? தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கட்டும், கன்னடத்துக்கு ஒருத்தர் இருக்கட்டும், பெங்காலுக்கு ஒன்று இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஆட்சி நடத்தட்டும். தமிழ்நாட்டில் வெள்ளம், கர்நாடகாவில் வறட்சி, மாநில அரசுகள் நீதிமன்றங்களை நாடக்கூடிய நிலை, இது மாநில அரசுகளுடைய சுயநலம் இதில் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல முழுவதும் கல யதார்த்தம் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்? எப்படி பார்ப்பீங்க? பாஜக இல்லாத எல்லா ஸ்டேட்லயும் கவர்னர் ஏன் அப்படி இருக்காங்க? ஏன் வேலை பண்ண விடுறாங்க? எந்தெந்த ஸ்டேட்ல அவங்க ஆட்சியில் இல்லையோ அந்த ஸ்டேட்டுக்கு காசியம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா வேலை பார்க்கக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும். அது மட்டும் அது தெளிவா தெரியுது. இப்ப
இப்போ வந்து கர்நாடகா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. இப்போ காரி துப்புனதுக்கு அப்புறம் இப்போ கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நாடு. அவனுடைய எண்ணம் கரெக்டா தெரியுது இல்ல, அது என் வாயில தான் வரணுமா, வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, இன்னும் வருது. மக்களோட மக்களா இருக்கிறதா நிறைய இடங்கள்ல பதிவு பண்றீங்க. மக்கள் பிரதிநிதியா இருக்கணும்னு எப்பயாச்சும் விருப்பப்பட்டிருக்கீங்களா? இதுதாங்க மக்களோட பிரதிநிதியா இருக்கிறது. அரசியலுக்கு போன உடனே நாற்காலிய பிடிக்கிற அரசியல் வேற, மக்களோட நிக்கிற அரசியல் வேற இல்ல. ரெண்டும் அரசியல் தான். இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும். நாற்காலிய பிடிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க, மக்களுக்கு நடுவில் கொஞ்சம் கம்மி பேர் இருக்காங்க. அதோட மக்களோட இருந்துட்டு புதுசா நிறைய பேர் வராங்க, வரட்டும், நல்லது தானே. மக்களோட இருக்கிறது தானே, பர்மனன்ட் மக்கள் தாங்க. வரட்டும், நடிகர் வரட்டும், டாக்டர்ஸ் வரட்டும், இன்ஜினியர்ஸ் வரட்டும், சயின்டிஸ்ட் வரட்டும், எல்லாரும் வரட்டும். வந்த பிறகு நாட்டுக்கு என்ன பண்றேன்னு சொல்லட்டும். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்கணும். வரவங்களை வரவேற்க மாட்டோம், ஏன் வர்றீங்கன்னு கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. வரட்டும் வரட்டும், வாழ்க வளர்க வாழட்டும். நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு காசோட தேவையில்லை. இப்போ உங்களுக்கான பணம் பேரு புகழும் வந்திருக்குங்க. வந்த பிறகு அரசியல் வேற, அதோடைய புரிதல் உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன பேச போறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, விவசாயிகளை பத்தி என்ன பேசுறீங்க, நடக்கிற இஷ்யூஸை பத்தி எப்போ பேசுவீங்க, அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவை எடுத்து. பெங்களூர்ல 2 பாஜக இளம் தலைவர்கள், தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தரும் இங்க தெற்கு பெங்களூர் தொகுதியில கேண்டிடேட்டா இருக்கக்கூடியவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. அது ஈடுபடும் நினைக்கிறீங்க? பார்த்தேன், அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஒருத்தர் அங்க எமர்ஜென்சி எக்ஸிட் ஆல்ரெடி கிளம்பிட்டார், தேர்தல் முடிஞ்சிடுச்சு இல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து ராமர் பிரதிமையை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்கல்ல. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஓட்டு வாங்கல, அவங்களுடைய மன்னருக்காக இவங்களுக்கு ஓட்டு போடணுமா. இவங்க 2 பேரும் எல்லா ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. சுத்துட்டோம். தமிழ்நாடு கன்னட மக்கள் அவ்வளவு சீக்கிரமா அவங்களை ஏத்துப்பாங்கன்னு தெரியல. இங்கிருந்து காணாம ஓடி போனவர் தானே அவரு அண்ணாமலை, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இங்க எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் வேற எங்கேயாவது வேலை தேடுறாரு, என்னமோ தேடட்டும். அயோத்தி கோவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது பாருங்க, ராமர் சிலையை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ராமர் இருக்கிற இடத்துல ராமராஜ்யம் ஆயிருக்கான்னு தான் பிரச்சனை. அது ஆவல இல்ல. கில்லி படம் பார்த்தேன். எப்போ படம் தொடங்குச்சு முடிஞ்சிச்சு அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுக்கு எப்படி? மக்கள் அவ்வளவு நேசிச்சிருக்காங்க. ஒரு 20 ஆண்டுகள காலுக்கு மேல ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகும் போதும் பெட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் டெலிவிஷன்ல வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு தடவை பார்த்து, அடுத்த தலைமுறையும் பார்த்து, அது மீண்டும் வருவது மறுபடியும் போய் முத்துப்பாண்டி செல்வன்னு சொல்றாங்க, விஜயன்றாங்க, த்ரிஷான்றாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாக்கு சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த பாருங்க, வாக்கு நீங்க அளிக்கலன்னா எந்த கேள்வியும் கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. இந்த நாடை உருவாக்குறதோ சரியான நாடாகிறதுக்கும் காரணம் நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த எம்பிஸ் தான். ஸோ அதில் உங்களுடைய முடிவு இருக்கணும். எஸ்பெஷலி முதல் தடவை ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்டு பாருங்க, அப்போ அதோடைய அழகு உங்களுக்கு தெரியும். இந்த நாடு கட்டுறதுக்கு இந்த ஒரு பெரிய வேலையில நம்மளும் பகிர்ந்து கொண்டோம்ங்கிற ஒரு தைரியமும் ஒரு சந்தோஷமும் ஒரு பொறுப்பும் கிடைக்கும். ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. ப்ளீஸ் ஓட்டு.